வணக்கம். நடந்து முடிந்த இரண்டாம் இடைப்பருவத் தேர்வு, தென்காசி மாவட்டத்திற்கான இரண்டாம் இடைப்பருவத் தேர்விற்கான விடை குறிப்புகள். முதல் வினா, ஐம்பெருங்காப்பியம் எனும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர். விடை மயிலைநாதர். வேறுபட்டதை குறிப்பிடுக. அண்மை காட்சி துணிப்பு, செய்மை காட்சி துணிப்பு, நடுக்காட்சி துணிப்பு. இதில் சரியான விடை காட்சி மறைவு. பொறுத்துக. ஆமந்திரிகை அப்படின்னா இடக்கை வாத்தியம். அரசு உவா என்றால் பட்டத்து யானை. களஞ்சி அப்படின்னா எடை அளவு. களை அப்படின்னா மூங்கில். இப்போ இந்த அடிப்படையில் விடை குறிப்பு பார்த்தோன்னா 3, 1, 4, 2 என்பது சரியான விடை. அடுத்ததாக, திண்ணியர் என்பதன் பொருள். திருக்குறளில் உள்ள வினா, மன உறுதி உடையவர் அப்படிங்கிறது. எளியது அரியது என்பன. சொல்வது சொல்லியபடி செய்வது. சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் எளிய அரியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிற திருக்குறளுக்கு வர்றது. அடுத்து, சாப விமோச்சனம் அகலிகை கதைகளின் தொன்மங்களை பயன்படுத்தியவர் யார்னா புதுமைப்பித்தன். அடுத்ததாக, பலர் துஞ்சவும் தாம் துஞ்சான் விழித்திருந்து வரும் அவரை விழித்திருந்தவரும் அவரை பாடியவரும் சோழன் நலங்கிலேயே கோவூர்கிழார். அடுத்ததாக, யானை புக்க புலம்போல உவமைக்கு பொருத்தமான தொடர். தனக்கும் பயன்படாது பிறருக்கும் பயன்படாது. அடுத்ததாக, பண்பு குறியீடுகளாக கதை மாந்தர்களோடு பொருத்துக. பண்பு குறியீடுகளை கதை மாந்தர்களோடு பொருத்துக. அறம் தர்மன், வலிமை பீமன், நீதி மனுநீதி சோழன், வள்ளல் கர்ணன். இதுதான் இந்த ஒரு மதிப்பெண்ணுக்கான விடைகள் அனைத்தும். அடுத்ததாக, தொடர்ந்து உங்களுக்கு 2 மதிப்பெண் வினா, 4 மதிப்பெண் வினா, நெடுவினா அனைத்து பகுதியும் இதில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கான லிங்க் உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். தேவைன்னா டவுன்லோட் பண்ணி பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி.